நேற்று வந்து தாவைக்க தலைவர் விஜய் அவர்கள் வந்து தஞ்சாவூரில் வந்து நிர்வாகிகள் கூட்டம் வந்து நடத்தியிருந்தார். இப்போ வந்து அவர் அங்கே என்ன பேசினார் என்றதை பற்றி டிஸ்கஷன் இந்த வீடியோ இல்லை. விஜய் வந்து கட்சி ஆரம்பித்த காலத்துலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா அவர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நெகட்டிவ் அலிகேஷன்ஸும், அப்புறமா அந்த அவங்க தொண்டர்கள் மேலே நெகட்டிவ் அலிகேஷன்ஸும், அப்புறமா ஒரு மாநாடு நடத்துகிறாங்க அப்படின்னு கேட்டால் அந்த மாநாட்டில் அது இல்லை இது இல்லைன்ற குறை குற்றங்கள் மட்டுமே கண்டுபிடிச்சி கடந்த காலங்களில் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அதை தான் மீம்ஸ் ஆகும். அரசியல் விமர்சகர்களும் இல்லை கட்சிகளுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மைனஸ் என்ன கிடைக்கும்னு பார்த்து அதை மட்டும் தான் பேசுகிறாங்க. ஒரு புதுசாக வந்த ஒருத்தனுக்கு வந்து இவ்வளோ ப்ரெஷர் ஏன் கொடுக்குறாங்க, இல்லை வந்து இவ்வளோ நெகட்டிவ் அலிகேஷன்ஸ் ஏன் தரணுன்றது எனக்கு தெரியல. அதாவது வந்து விஜய் அவர்கள் வந்து என்ன விஷயத்தை பற்றி பேசணும், அவர் எப்படி பேசணுன்றத கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த அரசியல் விமர்சகர்கள் தான் வந்து டிசைட் பண்ணுறாங்க. அவர் வந்து அப்படி பேசலை, அவர் வந்து வணக்கம் சொல்லி ஸ்டார்ட் பண்ணல, ஒரு சினிமா டைலாக் மட்டும் தான் இருக்குதுன்னா அது அவர் பாணி. ஸோ அந்த ஸ்பீச்சை கேட்கறதுக்காக தான் வந்து மக்கள் அங்கே கூடியிருக்கிறாங்க. அந்த கூட்டத்துக்கு வராங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த மீடியாக்கள் என்ன பண்ணுறாங்க, ஆப்வியஸாக போய் அவங்ககிட்ட வந்து மைக்கு நீட்டி ஏதோ ஒன்று கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் விஜய் பார்க்கறதுக்கு வந்தீங்களா, எங்கேருந்து வந்தீங்க, எவ்வளோ தூரத்துலேருந்து வந்தீங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள இந்த எக்ஸைட்மெண்ட், அதுதான் சரியான வார்த்தை. அந்த எக்ஸைட்மெண்ட்டில் என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து விஜய் இப்படி பிடிக்கும் அப்படி பிடிக்கும், எங்கள் வீட்டுக்காரோட நல்லா பிடிக்கும், என் பையனோட நிறைய பிடிக்கும். அது வந்து அவங்களோட தனிப்பட்ட கருத்து. யாரும் வந்து நீ இந்த மாதிரி பேசுன்னு சொல்லி கொடுத்து பேச போகிறது கிடையாது. அது அவங்களோட தனிப்பட்ட கருத்து, அவங்களுடைய விருப்பம். அவங்கள வந்து யாரை வந்து எப்படி வேணால் பேசலான்றது அவங்களுடைய விருப்பம். அவங்களுக்கு வந்து ஒரு டீசன்ட் தெரில, ஒரு டிசிப்ளின் இல்லை, ஒரு இடத்துல போனால் அது ஒன்று. இந்த ரோட்டில் போனாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா விஜய் எப்போல்லாம் ட்ராவல் பண்ணுறாரோ அந்த ரோடுகளில் வந்து ஆக்சிடென்ட்கள் நடக்கும். அங்கே வந்துட்டாங்க, வண்டி முன்னாடி வந்துட்டாங்க, அவரை பின்னாடி துரத்துன்னு போய் பைக்லேருந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. இதுவும் வந்து பார்த்தா தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்கும். அதாவது வந்து விஜய் வந்து யாரையும் வந்து பின்னாடி ஃபாலோ பண்ணி வாங்க வண்டியில் வந்து விழுன்னு சொல்ல போகிறது கிடையாது. ப்ளஸ் அவருமே இறங்கி வந்து சொல்லியிருக்காரு, யாரும் வந்து என்னை ஃபாலோ பண்ணி வராதிங்க, வாகனங்களை போகும்போது ஃபாலோ பண்ணி வராதிங்கன்னு சொல்கிறாரு. ஒரு தலைவராக அவ்வளோதான் பண்ண முடியும். அவர் வந்து இறங்கி வந்து டிராஃபிக் போலீஸ் வேலை பார்க்க முடியாது. இப்போ நீங்கள் யாரை வந்து இந்த மாதிரிலாம் வந்து ஒரு இழிவுபடுத்தி ஒரு இழிவு சொற்கள்லாம் வந்து எந்த தொண்டர்கள் மேலே இல்லை எந்த மக்கள் மேலே, தமிழக மக்கள் மேலே நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்களோ, நீங்கள் கடந்த ஆண்டுகளில் மற்ற கட்சிகளுக்கு ஓட்டு போட்ட ஜனங்களும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான். நீங்கள் அவர் புதுசாக வந்திருக்காரு, நிறைய விஷயம் தெளிவில்லைன்றது உண்மை தான். அவருக்கு வந்து இன்னும் பக்குவப்படணுன்றதும் உண்மை தான். அவருக்கு அதுக்குன்னு சொல்லிட்டு அவர் மொத்த நெகட்டிவ் அலிகேஷன்ஸும் அவரை வச்சு அவரை வந்து கார்னர் பண்ணுற மாதிரி பண்ணுறது வந்து நல்லதாக இல்லைன்றது என்னுடைய கருத்து. கடந்த காலம் நீங்களே பார்த்துருப்பீங்க, ஆண்ட கட்சிகளில் ரெட்டலை சின்னத்தை, அப்புறமா வந்து உதயசூரியன் சின்னத்தை, எம்ஜிஆர் சின்னத்தை, இல்லை எம்ஜிஆர் பேரை வந்து பச்சை குத்தின்னு சுத்தன ரசிகர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்க தான் வந்து அன்றைக்கி வந்து ஓட்டு போட்டு அவங்கள ஆளை வச்சுது இந்த மாதிரி மக்கள் தான். என்ன சொல்லிக்கிறேன், நான் வந்து விஜய் மக்கள் இயக்கத்துலேயோ இல்லை வந்து டிவிகேலையோ இல்லை வந்து அந்த அணில் குஞ்சுஸில் வந்து நானும் வந்து குஞ்சாவோலாம் கிடையாது. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நன்றி.